ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவு கண்டினியூஸாக நான் சிலபஸ் படி கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருந்தாலும் நம்ம பிஜிடிஆர்பி ஜுவாலஜி போர்ஷன்ஸோடு ஒத்து வருது அந்த சிலபஸ்ஸு. ஸோ பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். இந்த எக்ஸாமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லோரும் கோத்ரூ பண்ணுங்கள். நான் எனக்கு தேவையான மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போய் நோட்டிஃபிகேஷனில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம், ஓகே, இது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்னால் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும், இன்டர்வியூ கிடையாது. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, என்ன அட்டன் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது, மார்க்காக கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு போஸ்டிங்ஸ் வாங்கி கொடுக்க போகுது. ஸோ இது நான் இன்டர்வியூ போஸ்ட். இதை நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 24/8/2024. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதும். ஸோ நம்மளோட லாஸ்ட் டேட் 20ஆம் அல்லது இப்போ 15ஆம் நம்மளுக்கு சுதந்திர தினம், அதுக்கடுத்து வர 18ஆம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும், இல்லைன்னா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருக்குது மறந்து போச்சுன்னா ஃபர்கட் யூசர் ஐடி அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்ரைவ் பண்ணிடலாம். எப்படியாவது நீங்கள் அதை செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சாதாரணமாக நீங்கள் பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு நம்ம ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணுவோம், சைக்காலஜி ப்ரிப்பேர் பண்ணுவோம், தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கண்டிப்பாக இதில் தமிழும் ஜுவாலஜியும் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுது. அப்போ சைக்காலஜி கொஞ்ச நாள் கழித்து படிக்கலாம், தமிழையும் ஜுவாலஜியும் நம்ம படித்தோம் அப்படின்னா எழுதிடலாம். இந்த எக்ஸாம் 2 நாள் நம்ம போய் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 2ல் தான் நம்மளோட சப்ஜெக்ட் எது, ஜுவாலஜினா ஜுவாலஜி, பாட்னினா பாட்னி, பயோடெக்னாலஜினா பயோடெக்னாலஜி, அந்த மாதிரி நம்மளோட சப்ஜெக்டை பார்த்து எழுத போகிறோம். மற்றபடி பேப்பர் 1 எல்லாருக்குமே 26 அக்டோபர் 2024 ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்க போகுது. ஓகே, பேப்பர் 1 ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுகிறோம். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அது பேப்பர் 2 16 அக்டோபர்லேருந்து 23 அக்டோபர் வரைக்கும் என்றைக்கு வேணாலும் நம்மளுக்கு ஷெட்யூல் வரும். அன்றைக்கி போய் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக எழுதினா போதும். நம்ம சப்ஜெக்ட் என்றைக்கும் அன்றைக்கி போய் நம்ம எழுதணும். அது லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்மளுக்கு அப்ளை பண்ண பிறகு. பேப்பர் 1 26 அக்டோபர் தான் அப்ளை பண்ணோம். ஸோ அட்டன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் படித்து இதை ஓரளவு என்றைக்குன்னு எழுதிட்டோன்னா இதை முடிக்க நம்ம கொஞ்சம் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பார்த்துட்டு போய் இந்த பேப்பர் 1 அப்புறமா அப்ளை பண்ணலாம், எழுதலாம் நல்லபடியாக. பேப்பர் 1 எழுதுறதுக்கு நம்மளுக்கு தமிழ் 100 மார்க்குக்கு கொஷின் வரும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின் வரும், ஆப்டிடியூடும் மென்டல் எபிலிட்டியும் சேர்ந்து 25 கொஷின்ஸ் வரும். இதில் தமிழ் 10th கிளாஸ் 10 லெவலில் தான் வரும். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வர மாதிரி ரொம்ப ஆர்கியாலஜி சம்மந்தமாக அகழ்வாராய்ச்சி அப்படிலாம் வராது. நீங்கள் டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியை விட இது தமிழ் கிடையாது, தமிழ் எலிஜிபிலிட்டி தான். ஸோ டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியை விட டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 100 மார்க்குக்கு வரும். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் தமிழ் புக்கை பார்த்துட்டு கிளாஸ் 10 தமிழ் புக்கை படிச்சுட்டு ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் எடுத்து படிக்கணும். தமிழ் கொஷின் தேவையில்லை, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டிஆர்பியை விட இது எவ்வளவோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ். அதில் 100 கேள்வி. ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம குரூப் 4 படிப்போம் இல்லையா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு தெரியும், சிம்பிளிஃபிகேஷன், அந்த மாதிரி மேக்ஸ் ப்ராப்ளம்ஸு, கொஞ்சம் பசில்ஸ் இதெல்லாம் இருக்கும். 25 மார்க்குக்கு 25 கொஷின். இதெல்லாமே சேர்ந்து 200 கொஷின் இருக்கும். அப்படியே ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுன மாதிரி. ஆனால் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஈஸியாக தான் இருக்குது குரூப் 4 குரூப் 2ஓடு கம்பேர் பண்ணும்போது. சிலபஸும் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட
சப்ஜெக்ட். நம்மளோட சப்ஜெக்ட்னு பார்க்கல, நான் ஜுவாலஜி மேஜருக்கு என்னென்ன தேவையோ அதை தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை பாட்டனியாக இருக்கீங்க, இல்லை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி எல்லாத்துக்குமே அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஇ படிச்சிருக்காங்க, பிஇ சிவில் இன்ஜினியர், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த நியூஸை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை அவங்களுக்கு சொல்லுங்கள், அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து பிஇ படித்தவங்களுக்கும் அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தேன். நிறைய மேஜருக்கு வந்து இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜுவாலஜியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஜுவாலஜி டிகிரியோட சப்ஜெக்ட் கோட், தட் இஸ் பிஎஸ்சி எந்தெந்த வேலைக்கெல்லாம் வேணும், எந்தெந்த தகுதிக்கெல்லாம் வேணும் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் கோட் வந்து 270. எம்எஸ்சி ஜுவாலஜி எந்தெந்த வேலைக்கெல்லாம் தகுதியானது அப்படின்றது சப்ஜெக்ட் கோட் வந்து 271. நம்ம அப்ளை பண்ணும்போது தான் இந்த சப்ஜெக்ட் கோட் தேவைப்படும். நான் சும்மா நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து என்னோட பர்பஸ்க்காக எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ சப்ஜெக்ட் கோட் பிஎஸ்சிக்கு 270, எம்எஸ்சிக்கு வந்து 271. என்னென்ன போஸ்ட்லாம் நம்ம ஜுவாலஜி கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜுவாலஜி கீழே சீரியல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு வந்து 2130. இந்த போஸ்டோட நேம் வந்து அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் ப்ராக்கெட்டில் ஆந்த்ரோபாலஜி. பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கணும். சப்ஜெக்ட் கோடு என்னது 270, பிஎஸ்சி ஜுவாலஜி. நீங்கள் சிலபஸ் தேடியில் பிஎஸ்சி லெவல் டிகிரி சிலபஸ் தேடிங்கன்னா 270 சப்ஜெக்ட் கோட் பாருங்கள். எம்எஸ்சி லெவல் டிகிரி சிலபஸ் என்னென்னு பார்க்கணுன்னா சப்ஜெக்ட் கோடு வந்து 271 பார்க்கணும். ஸோ இந்த ஆந்த்ரோபாலஜி அசிஸ்டன்ட் க்யூரேட்டருக்கு வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி படிச்சிருக்கணும். ஒருவேளை பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு டிப்ளமோ இன் ஆந்த்ரோபாலஜி வச்சுருந்தாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கோட் வந்து 2131. இதோட போஸ்ட் நேமும் அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் தான், ஆந்த்ரோபாலஜி கிடையாது, வெறும் அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் தான். இதுக்கு தேவைப்படுறதும் பிஎஸ்சி ஜுவாலஜி தான். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த கொஷின் பேப்பர் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்தா போதும். இதுக்கு ஆந்த்ரோபாலஜி டிப்ளமா எதுவுமே ரொம்ப அதெல்லாம் படிக்க தேவையில்லை, டிப்ளமானும் தேவையில்லை. நம்ம படிச்சிருக்க பிஎஸ்சி ஜுவாலஜியே போதுமானது. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் கோட் போஸ்ட் கோட் வந்து 3369. இதுவும் அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் தான். ப்ராக்கெட்டில் சான்ஸ்கிரிட்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்து ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ்கிரிட்லேயும் நாலேஜ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது புதுக்கோட்டை மியூசியமில் போஸ்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியாதனால நான் ரொம்ப இதில் எலிஜிபிலிட்டி பார்க்கல. ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ்கிரிட்டும் தெரிஞ்சு நீங்கள் பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கோடை வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. இது புதுக்கோட்டை மியூசியமில் போஸ்டிங்கிற மாதிரி தான் அதில் போட்டிருந்தது. அடுத்து போஸ்ட் கோட் வந்து 2129 க்யூரேட்டர். அசிஸ்டன்ட் க்யூரேட்டருக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி. க்யூரேட்டருக்கு என்ன அப்படின்னா எம்எஸ்சி ஜுவாலஜி. சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தோம்? 271. என்ன சிலபஸ்ன்னு பார்க்கணும். நோட்டிஃபிகேஷனில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா என்ன சிலபஸ் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. 271. இது வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி தேவைப்படும். எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கோங்க கண்டிப்பாக க்யூரேட்டருக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து போஸ்ட் கோட் வந்து 3348 டெப்புட்டி மேனேஜர் போஸ்ட்டு. இதுக்கு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி அது யாராவது படிச்சிருந்தாங்கன்னா சப்ஜெக்ட் கோட் அவங்களுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பயோடெக்னாலஜிக்கு சப்ஜெக்ட் கோட் வந்து 461. பயோகெமிஸ்ட்ரி யாராவது படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நியூஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 3388 போஸ்ட் கோட் அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர். இதுக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்தா போதும். சப்ஜெக்ட் கோடு 270. இது மாதிரி எத்தனையோ போஸ்டிங்ஸ் அதில் இருந்துச்சுங்க. எனக்கு தேவையானதை நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா 191 பக்கம் அந்த நோட்டிஃபிகேஷனையும் இங்கே பிரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா கூட நம்மளுக்கு தேவையான சிலபஸ், பிஎஸ்சி ஜுவாலஜி சிலபஸ் தேவையா, எம்எஸ்சி ஜுவாலஜி சிலபஸ் தேவையா, இல்லை ரெண்டுமே தேவையா, 2 எக்ஸாமே நம்ம எழுத போகிறோமான்னு சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து என்ன படிக்கணுமோ அதுக்குரிய பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலபஸ் கையில் வச்சு படிங்க. ஸோ அதை படித்து முடிக்கையில் நம்ம செலக்ட் ஆகிறோம் ஆகலைன்றதெல்லாம் நம்ம யோசிக்க போகிறது கிடையாது. அங்கே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, 2 வேக்கன்சி தான் இருக்குது, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அது இன்க்ரீஸ் ஆகலாம், வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகாமலும் போகலாம். ஆனால் இந்த எக்ஸாம் எழுதி முடிக்கையில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4-5 சாப்டர் ஜுவாலஜியில் கிளியர் ஆகிருப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டியில் கண்டிப்பாக ஒரு 4-5 சாப்டர் நம்ம கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு பிஜிடிஆர்பி ஜுவாலஜியோட ப்ரிப்ரேஷனை நம்ம ஸ்பீட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளோட ப்ரிப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரையில் இந்த சாப்டர்ஸ் இப்போ நம்ம படிச்சிருக்க சாப்டர்ஸ்லாம்
ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு காரணமாக வச்சாது சிலபஸில் இருக்கிறதுக்கு நோட்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா படித்து போஸ்டிங் வர்ற மாதிரியே எழுதுங்க. பட் இதுக்கு படிக்கையில் பிஜிடிஆர்பிக்கு நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக ப்ரிப்பேரும் ஆகியிருப்போம். நன்றி.